கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லா படிச்ச 10 டிஃபரன்ஷியேஷன் வரவே இல்ல. ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப டஃபா அட்டெண்ட் பண்ண முடியல. எல்லாமே இந்த 5 மார்க்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க ரொம்ப ஈஸியா வரும்னு நினைச்சோம், ஆனா கஷ்டமா இருந்துச்சு. எதுவுமே படிச்சதே வரல. வணக்கம் கோவிந்தராஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டேட் போர்டோட மேக்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. மழையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில இருக்கு. நம்ம பசங்க கிட்ட போய் கேட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. காமர்ஸ் நாங்க காமர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காமர்ஸ்ல என்ன கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லா படிச்ச 10 டிஃபரன்ஷியேஷன் வரவே இல்ல. வன்மையா எனக்கு மனசே ஆறல. ஆனா 90 மார்க்குமே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையில முதல் தடவை. டைம் கரெக்ட்டா இருந்துச்சா? டைம்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்கலாம் மழைனால. ஆனா அவங்க கொடுக்கவே இல்ல. மத்தபடி காரணமாவா இல்ல? ஆமா, மத்தபடி ஈஸியா தான் இருந்துச்சு பேப்பர். நார்மலா காமர்ஸ் வந்து ஈஸி தானமா இருக்கும். நார்மலா காமர்ஸ் ஈஸி தான். ஆனா இந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த क्वेश्चंसலாம் வரல. ப்ரீவியஸ் இயரோட இதெல்லாம் பாக்கும்போது வரல. மத்தபடி ஆனா எனக்கு டிஃபரன்ஷியேஷன் கேட்காதா இருந்ததா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அத மட்டும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது அடுத்த வருஷம் தயவு செய்து எல்லா பசங்களுக்கும் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டாவது நீங்க சொல்லுமா. ரொம்ப நன்றி. ஓகேமா, थैंक யூ மா, थैंक யூ மா. காமர்ஸா மேக்ஸா? காமர்ஸா மேக்ஸா? காமர்ஸ். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? காமர்ஸ் இல்ல. மேக்ஸா சொல்லுங்க. மேக்ஸ் எப்படி இருந்தது? ஈஸியா இருக்கா? டைம் பத்துச்சா? 3 மார்க்ஸ் கஷ்டம்னாங்க அப்படியே. ஆமா, 3 மார்க்ஸ். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கம்பேர் பண்றப்ப அதே மாதிரி இருந்ததா இல்ல டிஃபிகல்ட்டா தான் மாத்தி இருந்ததா? அதே மாதிரி தான். அதேதான் சேம் டைப் எதுவும் மாறல. சென்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சென்டம்ல வரும். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல பண்ணிருந்தாங்கன்னா இதுல நல்லா பண்ணுவீங்க. நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்தரா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றீங்க. ஓகே, பெஸ்ட் விஷஸ். எப்படி இருந்து சொல்லுப்பா. டிஃபரன்ஸ் எதுவும் வரல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. மத்தபடி ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் 3 வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்டாங்க. ஓகே ஓகே. மத்ததெல்லாம் ஈஸியா. மத்ததெல்லாம் நான் சொன்ன டிஃபரன்ஸ் அவ்வளவு வரல. ஆனா அவங்க சொன்னது ரெண்டு 1 क्वेश्चन மட்டும் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஒரு 90% வரைக்கும் நல்லா ஈஸியா பண்ண முடியும். ஓகே ஓகே, थैंक யூ. காமர்ஸ் பேப்பர் எப்படி இருந்து சொல்லுப்பா. ஈஸியா இருந்தா? அந்த பசங்க ஏதோ டிஃபரன்ஸ் வரல ஏதோ சொல்றாங்க. ஆமா, டிஃபரன்ஸ் வரல. கஷ்டமா இருந்துச்சு. நான் படிச்சிட்டு போனேன் வேணா. அப்படியே டிஃபரன்ஸ் வரல. மத்தபடி எல்லாம் ஈஸி. எது பேஸ் பண்ணி எதிர்பார்த்தீங்க? லாஸ்ட் இயர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆமா, அது பேஸ் பண்ணி நான் இது மாதிரி இல்ல. ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப டஃபா இல்ல. அட்டெண்ட் பண்ண முடிஞ்சு எல்லாமே. எல்லாமே அட்டெண்ட் பண்ணேன். ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கு? நான் விஸ்காம் எடுத்துறேன். விஸ்காம் சூப்பர், பெஸ்ட் விஷஸ். थैंक यू. இப்ப மேக்ஸா காமர்ஸா எப்படி இருந்தது பேப்பர்? லாஸ்ட் இயர் பேப்பருக்கும் இந்த இயர் பேப்பருக்கும்? லாஸ்ட் இயர் பேப்பரை விட இந்த வருஷம் ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா இருக்கு. சென்டம் அப்ப ஈஸியா நிறைய வரும். அவ்வளவு ஈஸியா இல்ல. இல்ல நார்மலா சென்டம் 5 மார்க்ல 2 மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவ் क्वेश्चनா கேட்டாங்க. 1 மார்க் ஈஸியா தான் இருந்தது. 2 மார்க் ஃபுல் ஈஸி. அது கன்ஃபார்ம் 7 அட்டெண்ட் பண்ணலாம். கான்செப்ட் வைஸ் படிச்சோம்னா கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடலாம். 3 மார்க்கும் ஈஸியா தான் இருந்தது. ஓகே, 5 மார்க் மட்டும் 2 அவங்க ஓனா கேட்டிருந்த மாதிரி இருந்தது. 2 क्वेश्चन மட்டும். 5 கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடலாம் மிஸ் சொன்னாங்க. சரி, ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் ஆசைப்படுறீங்க? என்ன படிக்க போறீங்க? இன்னும் ஐடியா இல்ல. சரி, ஓகே சரி. டைம்லாம் சபிஷன். ஓகே ஓகே. மேக்ஸாரா? ஜூவாலஜி சொல்லுங்க. பியூர் சயின்ஸ் ஜூவாலஜி எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த 5 மார்க்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க ரொம்ப ஈஸியா வரும்னு நினைச்சோம், ஆனா கஷ்டமா இருந்துச்சு. எதுவுமே படிச்சதே வரல. ஆனா 2-3 மார்க்ஸ்லாம் வந்து ஈஸியா தான் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. நாங்களாம் ஏதோ வரும்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. 1 மார்க் எழுதிட்டோம். 2-3 மார்க்கும் ஓகே. 5 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு வந்திருக்கோம். எதுவுமே தரல எங்களுக்கு. புக்கிங்லாம் வேற கேட்டு வச்சிருந்தாங்க. அதனால படிச்சது வரல. ஆனா வந்திருக்கு, அட்டெண்ட் பண்ணிருக்கோம். 5 மார்க் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருக்கோம். இப்போ 5 மார்க்னா நீங்க லாஸ்ட் எழுதுனீங்க. இப்போ எழுதுமா டைம் பத்துச்சா உங்களுக்கு? டைம்லாம் பத்துச்சு. நாங்கலாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எழுதி முடிச்சிட்டு சும்மா வெட்டி உட்காந்துருக்கோம். ஜுவாலஜிலாம் சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. டயக்ராமேட்டிக் क्वेश्चंस கேட்டிருந்தாங்களா? ஒன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. எதுல கேட்டிருந்தாங்க? 3 மார்க்கா? 5 மார்க்ல தான் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் ஸ்பெர்மேட்டோ. அது ஒன்னு கேட்டிருந்தாங்க. 5 மார்க்ல ஒன்னு கேட்டிருந்தாங்கல. இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 3 கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு இல்ல? ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியா தான் அட்டெண்ட் பண்ணோம். ஃபியூச்சர் என்ன பண்ண போறீங்கமா? தெரியல, அது இன்னும் தெரியல. டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. ஃபாரன்சிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஓகே, கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பேப்பர் ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா? பேப்பர் ஈஸியா தான். ஓகே ஓகே.
எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 5 மார்க் மட்டும் ட்ரிக்கியா இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. கம்பல்சரி கூட ஈஸியா தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க 12th அப்புறம் யோசிக்கணும் இதுக்கப்புறம். ஓகே ஆல் தி பெஸ்ட் ஈஸி டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் நாங்க ரொம்ப. ஓகே பட் ஓகே ஈஸி தான் பேப்பர். பேப்பர் ஈஸி பேப்பர் ஈஸி தான். ஓகே டிஃபரன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட். ஏன்னா எவ்ரி இயர் அது கேக்குறாங்களா அதனால லாஸ்ட் இயர் 4 டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே ஆனா இந்த தடவை ஒன்னு கூட வராது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி பேட். நீங்க டிஃபரன்ஸ் புக்ஸ்ல இருக்குனா நீங்க ஒன்னாவது கேட்கணும். லாஸ்ட் ஈவன் 1. ஓகே थैंक यू சார் மேக்ஸ் எப்படி இந்த பேப்பர் சார் பேப்பர் ஈஸியா ஈஸியா 5 மார்க் மட்டும் ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. மிச்சபடி எல்லாம் ஓகே. மேக்ஸ்னாலே கொஞ்சம் கஷ்டம். மேக்ஸ் கஷ்டமா ஓகே லைக் என்ன ஸ்பெசிஃபிக்கா இது கஷ்டமா 2 மார்க் 3 மார்க் கஷ்டமா கேட்டான். 5 மார்க் ஈஸி தான். 5 மார்க்ஸ் ஈஸியா ஓகே ஓகே டைம் பாத்துச்சா உங்களுக்கு டைம் பத்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். எக்ஸாம் ஆவரேஜா என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆவரேஜா 55 வரும். யார் 55 யார் எல்லாருக்குமே அந்த மார்க் வரும் எதிர்பார்க்கறீங்க நீங்க எப்படி மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்பலாம் பிடிக்காது கொஞ்சம். ஓரளவுக்கு போட அது போட. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க ஃபியூச்சர்ல என்ன பிளான் ஃபியூச்சர்ல பிளான் ஐபிஎஸ் ட்ரைனிங். ஐபிஎஸ் ட்ரைனிங் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ். போல்டா முன்னாடி வந்தீங்க கண்டிப்பா ஐபிஎஸ் எப்படி இது நல்லா தான் பண்ணேன். 5 மார்க் மட்டும் டஃப்பா இருந்துச்சு ஒன்றும். அப்படியா நிறைய பேர் 5 மார்க் ஈஸியா இருந்துச்சு சொன்னாங்க உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. 3 மார்க்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. 2 மார்க் போகிற 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க 70 வரும் 90க்கு. வெரி குட் நல்ல மார்க் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கா இல்ல நான் 60 தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே அப்ப நல்லா ஈஸியா தான் இருந்திருக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணது நல்லா பண்ணீங்க. 5 மார்க் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும் சரி நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க மார்க் வச்சு தான் யோசிக்கணும் அடுத்து. ஓகே ஓகே ஏதாவது மைண்ட்ல ஆம்பிஷன் செட் பண்ணிருக்கீங்களா இப்போதைக்கு இல்லை. மார்க் வச்சு தான் யோசிக்கணும். ஓகே சப்ஜெக்ட் ஃபேவரட்னா சப்ஜெக்டா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் பிடிக்கும் வெரி குட் மேக்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு மேக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஃபிசிக்ஸ் நான் ஃபிசிக்ஸ் பிடிக்கும் ஓகே நைஸ் ஆல் தி பெஸ்ட்